திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் கோவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் கோவிப்போம், உன்னதரை போற்றுவோம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் கோவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் கோவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் கோவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் கோவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகனே சுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவொரு இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களோடு வணக்கங்களை உங்களுக்கு குறித்தாக்குகின்றோம். இன்று தாய் திருச்சபை புனித செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாடுகின்றது. இன்றைய இந்த காலை திருப்பலியானது இன்று தனது நாம விழாவை கொண்டாடுகிற செபஸ்தி அம்மாள் நன்றி திருப்பலியாகவும், மேலும் அவருடைய கணவர் ஆனந்த், பிள்ளைகள் டிவைனா, அலன் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், செபாஸ்டின், ராசாத்தி, ராணி குடும்ப சமாதானம் வேண்டியும், சிந்தாதுரை ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சிஸ்டர் மரிய லூயிஸ், திருத்துவதாஸ், ஆரோக்கிய மேரி, ஜோசபின் ராணி, சிஸ்டர் ஆஞ்சலா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, விவிலி அடிப்படையில் அன்னை மரியாள் நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க. அதில் முதல்ல பேசின வார்த்தை அப்படின்னு விவிலியத்தை தேடி பார்த்தோம்னா முதல் வார்த்தை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அது ஒரு கேள்வியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் இறைவசனம் 23 அது கேள்வியாக கேட்குறாங்க, இது எப்படி நிகழும்? அந்த வானதூதர் மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது எப்படி நிகழும்? அன்னை மரியாள் பேசின முதல் சென்டென்ஸ், முதல் வாக்கியம் அப்படின்னு விவிலியத்தை எடுத்தோம்னா இதுதான், இது எப்படி நிகழும்? அன்னை மரியாளை விவிலி அடிப்படையில் கடைசியாக எங்கே பார்க்கிறோம் அப்படின்னா, திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரம் 14வது இறைவசனம். திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரம் 14வது இறைவசனம். அவர்கள் அந்த சீடர்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். முதல்ல என்ன கேட்குறாங்க? இது எப்படி நிகழும்? அதற்கான பதிலை அன்னை மரியாள் சொல்லுகிறாங்க. கடைசியாக அன்னை மரியாளை விவிலியத்தில் பார்ப்பது அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். நாம் இன்னைக்கும் பல கேள்விகளோடு வந்திருப்போம். சாமி, கல்யாணமாய் 15 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தைங்க இல்லை. எனக்கு 35 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை. என்னுடைய வீடு கட்டும் பணி ரொம்ப காலமாக தடைப்பட்டிருக்கிறது, இது எப்படி நிகழும்? அன்னை மரியாளை போல நமக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இது எப்படி நிகழும்? அன்னை மரியாள் பதில் சொல்லுகிறார்கள். திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரம் 14வது இறைவசனம், ஜெபியுங்கள் எல்லாம் நடக்கும். ஜெபம் எல்லாவற்றிற்கும் ஒரு விடுதலையும் ஒரு மாற்றமும் நடக்கும். எனவே உடல் நலம் இல்லாமல் வந்திருக்கிறவங்க, பல்வேறு வேண்டுதல்களோடு கோரிக்கைகளோடு வந்திருக்கிறவங்க, நன்றி சொல்ல வந்திருக்கிறவர்கள், ஆண்டவரிடம் கேளுங்கள், ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு செய்து தருவார். ஒரே ஒரு இறைவார்த்தை, எரேமியா புத்தகம் 33:3. எரேமியா புத்தகம்
33வது அதிகாரம் 3வது இறைவசனம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் குரலுக்கு செவி கொடுப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் காரியங்களை நான் உனக்காக காட்டுவேன். ஆண்டவர் மாபெரும் காரியங்களை நமக்காக காட்டுவார். எனவே இந்த திருப்பலியில் சிறப்பாக நம்முடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம், இறையாசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். 2014வது ஆண்டில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளாவில் சுல்தான்பேட் மறை மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் ஒரு 9 குருக்கள் இந்த திருப்பலியில் பங்கேற்கிறோம். எனவே எங்களுக்காகவும் எங்கள் பணிக்காகவும் எங்களோடு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட 27 குருக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் எங்களோடு இருக்க வேண்டும். நாங்கள் பணியாற்றுகிற பணித்தளங்களில் இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அதோடு இந்த திருப்பலியில் பங்கேற்கிற ஒவ்வொரு குருக்களுக்கும் அவருடைய பணித்தளங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருப்பலியில் எங்களுடைய கருத்துக்களோடு உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்களும் ஜெபிக்கின்றோம். திருப்பலியை இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து,
உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போகச் செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வர்களை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாவை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் இராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன்.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியை செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் மனிதனுடைய தேவையை அறிந்தவராயிருக்கிறார். ஆனால் மனிதன்தான் மனிதனுடைய தேவையை இன்னும் அறியாமல் இருக்கிறான். கடவுள் மனிதர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் மனிதன்தான் மனிதர்களை இன்னும் புரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுக்காகத்தான் கடவுள் இந்த உலகத்தையே படைத்தார். தொடக்க நூலிலே நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், முதல் 5 நாட்களில் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டுதான் இறுதியில்தான் மனிதனை படைத்தார். படைத்து அனைத்தையும் ஆண்டு அனுபவியுங்கள் என்று சொன்னான் அவனுக்கு இந்த உலகத்தையே கொடுத்தார். ஆக மனிதனுக்காகத்தான் இந்த உலகத்தையே கடவுள் படைத்தார், மனிதனுடைய தேவைக்காக. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் மனிதருடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட சட்டதிட்டங்களுக்கு நாம் கொடுக்கிறோம். இதனால்தான் நிறைய மனிதர்கள் குற்றவாளிகளாக மாறிப்போகிறார்கள். பசிக்கிற பிள்ளைகள்தான் பிற்காலத்தில் திருடர்களாக மாறி போகிறார்கள். பசிக்காக திருட ஆரம்பிக்கிறார்கள். பின்பு பல காரியங்களுக்காக அவர்கள் அதையே தொழிலாக மாற்றிக்கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, குற்றவாளிகள் பிறப்பதில்லை. எந்த ஒரு மனிதனும் பிறக்கிற பொழுதே நான் திருடனாகவோ கொலைகாரனாகவோ கொள்ளைக்காரனாகவோ மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த ஒரு மனிதனும் பிறப்பதில்லை. மாறாக அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படாத பொழுதுதான் அவன் திருடவே ஆரம்பிக்கிறான். அதற்காக குற்றத்தை நியாயப்படுத்தக்கூடாது தான். ஆனால் அவன் எதற்காக அதை செய்கிறான்? இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே ஓய்வு நாளில் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் சட்டமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் கடவுள் 10 கட்டளைகளிலே கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்ன? ஓய்வு நாளை தூயதாய் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. ஓய்வு நாளில் நன்மை செய்யலாம், தீமைகள் தான் செய்யக்கூடாது.
கடவுளுக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராகவும் நாம் ஓய்வு நாளில் தீமைகள் செய்யக்கூடாது, நன்மைகள் செய்யலாம். ஆக பசியோடு இருக்கிற ஒருவருக்கு உணவு கொடுப்பது என்பது என்றுமே பாவமாகாது. ஆக அதைத்தான் இயேசு அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார், புரிந்து கொள்ளுகிறார். பசியோடு இருக்கிறான், அவன் கொள்ளையடிச்சிட்டு போய் வீட்டில் தானியங்களை சேர்த்து வைப்பதற்காக அவர்கள் கதிர்களை கொய்யவில்லை, மாறாக பசி எடுக்கிறது, அதற்காக அவர்கள் கொய்கிறார்கள். ஆக தேவைக்காக அவர்கள் செய்கிறார்கள். அதற்காகத்தான் தாவீது வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வை இங்கு சுட்டி காட்டுகிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, 1 யோவான் 4வது அதிகாரத்தில் படிக்கிறோம், கண்ணுக்கு தெரிகிற சகோதரனையோ சகோதரியோ அன்பு செய்ய முடியாத நீ கண்ணுக்கு தெரியாத கடவுளை எவ்வாறு அன்பு செய்வாய் என்று. கடவுளுக்கு ஆயிரமாக லட்சமாக கொடுக்கிற மக்கள் பக்கத்தில் இருக்கிற தேவையில் உழல்கின்ற ஏழை மக்களுக்கு எதை நாம் கொடுக்கிறோம்? மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், நான் பசியாயிருந்தேன் உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் குடிக்க கொடுத்தீர்கள், நான் அந்நியராயிருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், நான் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்து கொண்டீர்கள், நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், மிகச்சிறிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆக ஆண்டவருக்கு நாம் பிறருக்கு செய்வதெல்லாம் ஆண்டவருக்கே செய்கிறோம். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் கடவுளுடைய பிள்ளைகள். இந்த உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நமக்காக மட்டுமல்ல, பிறரோடும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 15-16 வசனங்களை படித்து பாருங்கள். கடவுளுக்கு உகந்த பலி எது? நன்மை செய்வதும் பகிர்ந்து வாழ்வதும் என்று எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுவார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் குற்றங்கள் நடப்பதற்கு அடிப்படை காரணமே மனிதனிடத்திலே பகிர்வு இல்லாதனால்தான், அடுத்தவரை புகிர்ந்து கொள்ளாமல் வாழ்வதனால்தான், அடுத்தவருடைய தேவைகளில் நாம் உதவி செய்யாமல் வாழ்வதனால்தான் குற்றங்களே பிறக்கிறது. இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆக இன்று கடவுள் நம்மை அழைக்கிறார். அன்னை மரியாளின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். கானா ஊரிலே அந்த வீட்டுக்காரங்க யாரும் போய் மாதா கிட்ட எனக்கு திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு ஏதாவது பண்ணுங்கன்னெல்லாம் கேட்கலை. அன்னை மரியாளே தானாக சென்று அந்த இடத்தில் இது தேவை என்று சொல்லி அன்னை மரியாளே தானாக சென்று உதவுகிறார். அதே போல அன்னை மரியாள் தான் கருவுற்றிருந்தது போதும் தன்னை விட வயது முதிர்ந்த எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்வதற்காக 1 நாட்கள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 3 மாதங்கள் அவரோடு தங்கி அவருடைய தேவையை அறிந்து அவருக்கு உதவி செய்தார். ஐயோ, கர்ப்ப காலத்தில் போனால் என் குழந்தை, வயிற்றில் இருக்கிற குழந்தை கலைஞ்சிடுமே என்ற பயமெல்லாம் கிடையாது அவருக்கு. அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்தவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். என்று கூட அன்னையினுடைய திருத்தலத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். காரணம், அன்னை மரியாள் அவர்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்கிறார். தேவைகளை அவர்கள் கேட்கிறார்களோ இந்த இடத்திற்கு வந்தாலே அவருடைய தேவைகளை அன்னை மரியாள் கடவுளிடத்திலே பரிந்து பேசுவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:4 நாம் படிக்கிறோம், நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றில் அக்கறையோடு இருங்கள். இன்றைக்கு குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, பிரச்சனைக்கு அடிப்படை, எல்லா தீமைகளுக்கும் அடிப்படை காரணம் ஒரு மனிதன் தன்னை மட்டுமே, தன்னுடைய தேவைகளை மட்டுமே பார்த்தவனாக இருக்கிறான். பிறருடைய தேவைகளையோ பிறருக்கு தேவையான காரியங்களையோ அவன் நினைப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான செய்தி மனமாற்றம். நாம் மனம் மாற வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக? பிறரின் தேவைகளை அறிந்தவர்களாக, பிறருக்கு உதவுவர்களாக, பிறருக்கு செய்வதெல்லாம் கடவுளுக்கே செய்கிறோம் என்ற உணர்வோடு வாழ்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆகவே இந்த திருப்பலியிலே இப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும். மனித நிலை என்ற உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் சுயநலவாதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான், எனக்கு, என்னுடையது, அடுத்தவரை பற்றி அக்கறை இல்லாமல், அடுத்தவரை பற்றிய கவலை இல்லாமல், மக்களுக்கு இது இல்லையே, இது தேவையே, இதை கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்களே என்று, இது இல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று எந்த மனிதனுக்கும் அடுத்த மனிதனை பற்றி கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே கடவுள் மனிதனை அதற்காக படைக்கவில்லை, தானும் மகிழ்வுற்று பிறரையும் மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காகவே கடவுள் மனிதனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுக்கிறார். இதை உணர வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, மனம் மாறுவோம்.
இத்திருப்பலியிலே வேண்டுவோம். ஆண்டவரே, எனக்கு கொடுப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்கிற நல்ல மனதை தாரும். பிறருடைய தேவைகளை அறிந்து பிறருக்கு உதவுகிற மனிதனாக, நல்ல சமாரியனாக, அன்னை மரியாளை போல பிறருக்கு உதவுகிறாக மாற என்னை மாற்றும் என்று சொல்லி இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். நேசரே இயேசுவே, உம்மிடமே வருகிறேன். என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நேசரே இயேசுவே, உம்மிடமே வருகிறேன். என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். நேசரே இயேசுவே, உம்மிடமே வருகிறேன். என்னையே உம்மிடம் காணிக்கை தருகின்றேன். அன்பு சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருபுலமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும்
நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமித நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியின் இச்செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தைத்தும் வரமருள மெய் மன்றாடுகிறோம். இவர் வழியாக்க இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக்கு. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுடரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுடரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுடரே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving the Holy Communion by making proper confession and those who have participated in the full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? ஊரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவது என்னும் ஒளி கொழுந்து என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். காலை 6 மணி திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியிலும், மாலை 3 மணி திருப்பலியானது ஷ்ரைன் யூடியூப் சேனலிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும், மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலய மேல் கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்கணியில் திருப்பலியும், காலை 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும்
பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு மாதா குளத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு நடுத்திட்டு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த பேராலயத்தின் தென்புறத்திலுள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜப ஊற்று, ஆற்றுப்படுத்தும் மையம், திருமண தகவல் மையம் செயல்படுகின்றது. அதற்கான நேரம் அந்தந்த இடங்களின் முன்புறமுள்ள தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Dear devotees, every day at 6 a.m. and at 3 p.m. Mass in Tamil will be celebrated in the main shrine. 6 a.m. Mass will be telecast through Jaya Plus. 3 p.m. Mass will be telecast through Shrine YouTube channel. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English. At 12 noon Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi. At 5 p.m. Mass in Kannada will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and the Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. All Saturdays there will be Mass in Tamil at 7 a.m. in Madhakulam. On the 4th Saturday of every month, there will be Mass in Tamil at 7 a.m. in Naduthitti Church. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers, and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரு விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பருவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோவையால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. விண்மீன் முடியன அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ. விண்மீன் முடியன அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ. அம்மா நீ வாழ்க, அமளிய நீ வாழ்க,
அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமலே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் மொழியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே. பிள்ளைகள் எம்மை கண் பாரும் அறிவில் கரை சேரும். பிள்ளைகள் எம்மை கண் பாரும் அறிவில் கரை சேரும். கண்மணி போல் காத்திடமா வழித்துணையும் நீயம்மா. கண்மணி போல் காத்திடமா வழித்துணையும் நீயம்மா. விண்மீன் மொழியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க.